ஹலோ காய்ஸ், இது உங்கள் கிரிக்கெட் தமிழ். ஸோ இன்னைக்கு நான் ஐபிஎல்லோட பிளேயிங் 11 அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங் மை ஃபேவரட் ஃப்ரான்ச்சைசி நம்ம தலையோட சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சிஎஸ்கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம ஓப்பனிங் ஸ்லாட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நோ டவுட்ஸ் இன் ஓப்பனிங் ஆல்வேஸ் கிளாசிக் ருத்ராஜ் கைக்வாட் நம்மளோட கேப்டன் வித் டெவன் கான்வே தான் ஓப்பன் பண்ணுவாருங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான பிலீஃப். ஸோ அவங்க ரெண்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஓப்பனிங் பேர். இப்போ ஃபார்ம்லலாம் சொல்கிறாங்க. பட் நோட் பண்ணிக்கோங்க, இந்த சீசன் ருத்ராஜ் கைக்வாடோட டேர்ன் அவே சீசனாக இருக்க போகுதுன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. டெவன் கான்வே கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபார்முக்கு வந்துடுவாங்க. ஸோ நம்பர் 3 டேஞ்சரஸ் ராகுல் திரிபாதிக்கு மட்டும் ஒரு மேட்ச்ல மாட்டிக்கிச்சுன்னா அந்த மேட்ச் அவர் தனியாக எடுத்துட்டு போய் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு டேலண்டட். அவர் ஃபார்ம்ல இல்லை. ஸோ நம்பர் 3 பேட்ஸ்மேன் ஒருத்தர் ஃபார்ம்ல இல்லாத எடுத்து அவரோட 2 வெர்ஷன் கொடுக்கறது நம்மளோட டெம்ப்ளேட்டு. ராபின் உத்தப்பா, அஜிங்கியா ரகானின்னு சொல்லி நம்ம பல உருவங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இவரும் வருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 4 வேற யாரு, நம்ம சிக்ஸர் மணி சிவம் தூபே. ஆரிச்சாமி தான் நம்பர் 4 வர போறாரு. அவரும் ரொம்ப அண்டர்ரேட்டட் பிளேயருங்க. அவரை ஷார்ட் பால் அடிக்க முடியாது, ஃபாஸ்ட் பாலிங் அடிக்க முடியாது. இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 பாருங்க, ஷார்ட் பால் ஃபாஸ்ட் பால் போட்டு பொழந்து எடுக்கிறாரு. ஜோப்ராஜ், மார்க் விட்டெல்லாம். ஸோ ஹீஸ் அ ரியலி டேலண்டட். அவர் தான் நம்மளோட நம்பர் 4. நம்மளோட கிரைசிஸ் மேனாவே அவர் இருந்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்பர் 5 இங்கே தான் ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. ஏன்னா சாம் கரன் எக்ஸ்ட்ராடனரி ஆடி இருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் மேபி சாம் கரன் வச்சு பண்ணலாம். இல்லை சாம் கரன் வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா விஜய் சங்கருக்கு போவாங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்கு. விஜய் சங்கரும் அவரோட ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. ஸோ அவரை வச்சு போனாலுமே எந்த விதமான தப்புமே இல்லை. ஸோ அடுத்து நம்பர் 6 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி ரவீந்திர சிங் ஜடேஜா அவர் வந்துருவாரு. ஸோ அவரும் ஆல்மோஸ்ட் இப்போ அவரோட 2 வெர்ஷன் காட்டிட்டு இருக்காரு. பாருங்க, 2 இன்னிங்ஸ்ல 1 டே மேட்ச் ஆடி இருக்காரு. 2லயும் 3 விக்கெட் ஹாலு எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. அவர் பாலை பிக் கூட பண்ண முடியல இங்கிலாந்து டீமால. ஸோ அடுத்து நம்பர் 7 வேற யாருங்க, நம்ம யங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அன்கேப்டு பிளேயர் நம்ம தலை தோனி தான். ஸோ தோனி தான் வரப்போறாரு. போன வருஷம் மாதிரி மட்டும் அவருக்கு ஃபார்ம் இருந்தா பெஸ்ட் ஃபினிஷிங் டீமா நம்ம டீம் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்பர் 8க்கு வருவோம். இங்கே தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. ஒருவேளை நம்பர் 4ல அவங்க சாம் கரனை சூஸ் பண்ணிட்டாங்க, நம்பர் 5ல சாம் கரனை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா அன்ஷுல் கம்போஜ் விளையாடுவாருன்னு எனக்கு என்னமோ பெரிய ஒரு பிலீஃப் இருக்கு. அந்த பையனை ஆட வச்சிருவாங்க சாம் கரனை டாப்ல போட்டு கீழே அப்படின்னா. நம்ம ஆஷ்னா அன்ஷுல் கம்போஜுக்கு முன்னாடி பேட்டிங் வருவாரு. ஸோ அது சின்ன சேஞ்ச் தான். ஆஷ்னா அப்புறமா நம்மளோட சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் 10 இயர்ஸோட சென்சேஷனா இருக்க போற ஒரு பவுலர் தான் நம்பர் 10ல வர போறாரு. இட்ஸ் நன் அதர் தென் நூர் அகம். ஸோ எத்தனை பேர் அவரை ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கன் பிச்சர்ஸ்ல மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலர் டாமினேட்டிங் பிச்சர்ஸாக தான் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் எக்கனாமிக்கலா போடுவாங்க. பட் அந்த அளவுக்கு விக்கெட் எடுப்பாங்களா? அங்கே நிறைய ஸ்பின்னர்ஸ் அடி வாங்கி நான் பார்த்தேன் இந்த SI T20ல. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் தனியாக போட்டுட்டு இருந்தாங்க, நூர் அகமத். அந்த பையன் அப்படியே சும்மா ஸ்பின் விட்டுட்டு இருந்தாரு. 200 ரன் அடிக்கிற மேட்ச்ல ஒரு 4 ஓவருக்கு 23 போட்ட 4 விக்கெட் 3 விக்கெட். நூர் அகமத் வந்தாலே விக்கெட் வர போதுன்னு தான் இருந்தது. ஸோ நம்ம டீமோட பிக்கெஸ்ட் ப்ராஸ்பெக்டா இவர் தான் இருக்க போறாரு. இன் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அவர் நம்ம டீம் தான் ஆடுவார், விட மாட்டாங்க. ஸோ அதை நான் ஷூரிட்டியா சொல்றேன். ஹீ இஸ் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் த சீசன். ஸோ நம்பர் 11 கலீல் அகமத், நம்மளோட இம்பாக்ட் பிளேயர் பத்திரானா. ஸோ இவ்வளவுதான் சென்னையோட பிளேயிங் 11. இந்த சீசன் 6வது கப் உண்டு. நம்ம அடிக்கிறோம், கலக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய்.